பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன், திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். நாடு பொருளாதாரத்துல வளரலையா? அரசியலமைப்புக்கே ஆபத்துன்றாங்க. இந்தியா சூப்பரா கேட்டீங்க. வாங்க, என்ன ஆபத்து சொல்லுங்க. என்ன ஆபத்து சொல்லுங்க. அரசமைப்பு ஆபத்து எப்ப ஏற்பட்டுச்சு? இந்தியாவுல முதல் முறையாக எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டு அரசமைப்பை கேலிக்குள்ளாக்குனது யார்? அவர்களால பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவங்களோட கூட்டணி வச்சது யார்? எமர்ஜென்சியால பாதிக்கப்பட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா? எங்களை சிறையில் அடிச்சாங்க, எங்களை எட்டி உதைச்சாங்க, எங்களை ஆட்சி கலைச்சாங்க சொன்னீங்களா இல்லையா? எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே கூட்டணி வச்சீங்களா இல்லையா? 50 வருஷத்துக்கு முன்னாடி சார். நான் வரலாறு தானே சார். நீங்க தானே வரலாறு பேசுறீங்க. நான் வந்து பேசுறேன். அரசமைப்பை கேலிக்குள்ளாக்குறாங்க நான் சொன்னேன்னா நீங்க சொன்னீங்க, நான் பதில் சொன்னேன். அடுத்து வருங்க 100 முறை திருத்தப்பட்டிருக்கு இந்த அரசமைப்பு. 100 முறை. அதுல 80 முறை திருத்தினது யாருன்னு சொல்லுங்க. 100 முறை. அப்புறம் என்ன உங்களுக்கு வாங்க, 100 முறை மாநில அரசு கலைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 3 முறை கலைக்கப்பட்டிருக்கு. அத்தனை முறை கலைச்சது யாரு? ஒரு ஆட்சி கலைப்பு தானங்க ஜனநாயகத்தை கேள்விக்குத்தாக்குறது. நீங்க சொல்லுங்க. இப்ப தமிழ்நாட்டு அரசை கலைச்சாங்கன்னு நீங்க நியாயம் சொல்லுவீங்களா, அநியாயம் சொல்லுவீங்களா? நான் அநியாயம் சொல்லுவேன். உங்களுக்கு தயக்கம் இருக்குது. உங்களுக்கு 10 நிமிஷம் தேவைப்படுது. நான் 10 செகண்ட் இல்லாம சொல்லுவேன். நான் தமிழ்நாடு அரசு கலைக்கப்பட்டால் அநீதி நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஆமா. அப்ப 100 முறைக்கு மேல கலைச்சது யாரு? அப்ப இவ்வளவு அநீதி செஞ்சது யாரு? நீங்க சொல்லுங்க. குஜராத் கலவரம் நடந்து அவ்வளவு சொல்றோம். சீக்கிய கலவரம் நடந்தபோது பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி சொன்னது என்ன தெரியுமா? ஆலமரம். இது நியாயப்படுத்துறது இல்லையா? நீங்க ஜனநாயகம் பத்தி பேசுறீங்களா? செக்குலரும் சோசியல்ங்கிறது எப்ப சேர்த்தீங்க? பிரியாம்பிள்ல எமர்ஜென்சியில சேர்த்தீங்க. கல்வி வந்து மாநில பட்டியல் இருந்தது, அதை பொதுப்பட்டியலுக்கு மாத்தினது எப்ப? எமர்ஜென்சியில. அதுக்கப்புறம் 25 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க சார். டிஎம்கே மத்திய அரசுல 25 வருஷம் ஆட்சியில் பங்கு வச்சிருக்கு. மாநில பட்டியலில் இருந்த கல்வி, இந்த நீட்டு கிட்ட எந்த பஞ்சாயத்து வந்திருக்கு? அதுல மாநில பட்டியலில் இருந்த கல்வியை தூக்கி பொதுப்பட்டியலில் எமர்ஜென்சியில மாத்துறீங்க. 25 வருஷம் அதுக்கப்புறம் நீங்க ஆட்சியில் இருந்திருக்கீங்க. நீங்க எப்ப திரும்பி மாநில பட்டியல் மாத்து, மெஜாரிட்டி இருக்குவா கொண்டா சொல்லிருக்கலாம்ல. இப்ப செய்வோம்ன்றாங்க. ஏங்க, அதாவது நான் சொன்ன உங்கள்ட்ட சாவியையும் கொத்து சாவி கொடுத்தப்போ செய்யாதவங்க, நீ நிர்வாகம் சரியில்லைன்னு என்கிட்ட கொடுத்தப்புறம் எனக்கு திரும்ப ஒரு கொடுத்தப்ப நீங்க தான் கொடுத்தப்போ பார்த்தாங்களா என்ன நடந்துச்சுன்னு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பே வருது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க அரசமைப்பு வந்து கேள்விப்பட்டாங்கன்னா எவ்வளவு விஷயம், அத்தனையிலும் பங்கு வைத்தவர்கள் நீங்கள். அத்தனையிலும் பங்கு வைத்தவர்கள் நீங்கள். எஸ் சார், இவ்வளவு நாள் நடந்துச்சு. இப்பயும் அது இன்னும் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா இப்ப நடக்குது. கருத்துரிமைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இல்ல. தமிழ்நாட்டுல ஒருத்தர் Facebook ஸ்டேட்டஸ் போட்டா உள்ள போறான். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நாமக்கல்ல, திருச்சியில, நாகர்கோயில ஊரா ஒரு Facebook ஸ்டேட்டஸ், ஒரு ட்விட்டர். அவன் என்ன பெரிய கொலகாரனா? அவன் ஆபாசமா பேசுறான். நான் மறுக்கல, ஆக்கூடா பேசுறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோயம்புத்தூர்ல ஒரு லேடி கைதானாங்க. என்னங்க லேடி எல்லாம் கைது பண்ண ஆரம்பிச்சாங்க? நான் கேட்டேன். இல்ல சார், ரொம்ப மோசமாலாம் போட்டிருக்காங்க சார். அவங்க அனுப்புனாங்க. என்னப்பா அப்படி அவ்வளவு மோசமா போட்டிருக்காங்க? நான் மறுக்கல. ஆனா பிடிச்சி ஜெயில வைக்கிறதுக்குன்னு இருக்கு. ஜெயில வைக்கிறதுக்கு இருக்கு. அப்ப நான் கொலகாரன், கொள்ளக்காரன், பாலியல் வன்முறை சொன்னவன், 7 வருஷத்துக்கு மேல காக்னிசபிள் அஃபென்ஸ் பண்ணவன், 10 வருஷம் மேல தண்டனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உள்ளவன், போதைப் பொருள் கடத்துறவன், தேச விரோதி, இவனை பிடிச்சி உள்ள வைங்க. ஒரு ட்வீட் போட்டவனுக்கு அப்புறம் கருத்துரிமை பத்தி பேசுறீங்க. ஐயா, இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போகுது. இந்த வாட்டி உங்களோட ஓட்டு யாருக்கு? சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு நிரந்தர வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் நம்ம மோடி ஐயா சாலையோரம் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் கடன் தர்றாருன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி. இந்த தேர்தலில் மோடி ஐயா தான் ஜெயிப்பாரு. இது நான் கொடுக்குற கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.